அந்த வாய்ப்பு வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இப்போ விளையாட்டுன்றது வந்து நாங்கள் எப்போதுமே மனித உரிமை தினத்தை குழந்தைகள் கூட கொண்டாடுவோம். அது விளையாட்டு சாதாரண விளையாட்டுகள் தான் நடத்தும், மகிழ்ச்சியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி. பிறகுதான் வந்து விளையாட வைக்கிறதுக்காக எங்களோட பணியை தெரிஞ்சு இங்கிலாந்துல இருந்து கிறிஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஏமோஸ் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு லண்டன்ல இருக்கு. அவங்க வந்து தெருவோரத்துக்கான வேலை செய்கிற நிறுவனங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை கேள்விப்பட்டு கண்டுபிடிச்சி அவங்க வந்தாங்க. நாங்கள் எங்கேயும் போய் கேட்கவில்லை. இங்கே வந்து ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசினார். பேசிட்டு சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் சைல்டு வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துகிறோம். உங்களால் தெருவோர குழந்தைங்களுக்கான ஒரு இந்திய அணியை கொண்டு வர முடியுமான்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், விளையாட்டு சம்மந்தமாக நிச்சயமாக எங்களால் எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். பணம்லாம் இல்லையா, பணம் பிரச்சனை தான், பணத்தை விட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குன்னு நான் சொன்னேன். என்னதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த குழந்தைங்களுக்கு பிறந்த சர்டிஃபிகேட் இருக்காது, ஆதார் கார்டு இருக்காது. அந்த டைமில் ஆதார் கார்டெலாம் கிடையாது.